ஒரே கதை ரெண்டு படம் சீரீஸ்ல போன தடவை நான் வந்து இந்த டபுள் ஆக்ஷனை வச்சு ஒரு கதை வந்து சொல்லியிருந்தேன். டபுள் ஆக்ஷன்ல தமிழ் சினிமால என்னென்ன கதை வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க சொன்ன எல்லா ஆன்சருமே கரெக்ட் தான். ஏன்னா டபுள் ஆக்ஷன் வந்தாலே அந்த ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்க எல்லா ஆன்சருக்குமே 100க்கு 100 மார்க் தான். சரி, இன்னைக்கு என்ன கதை அப்படின்றத பார்த்துருவோமா? ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த ஹீரோ தான் முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருப்பாரு. அவர் வந்து எல்லாராலையும் ஒரு தலைவர் வச்சு பார்க்கப்படுறாரு. ஆனா ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அதிகாரத்துக்கு எதிராக இவர் பல குரல்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையுமே வந்து இந்த போராட்டம் அப்படிலாம் இல்லை, எடுத்த உடனே ஆக்ஷன் மோட்ல தான் போயிட்டு அதிகாரத்துக்கு எதிராக எல்லா பஞ்சாயத்துமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனாலேயே மக்கள் இவரை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஒரு தலைவர் மாதிரி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இவர் எல்லா மக்கள் கூடயும் ரொம்ப சாதாரணமா பழகக்கூடிய ஒரு ஆளா தான் இருந்துகிட்டு இருப்பாரு. அந்த மக்கள் எல்லாமே உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மக்களா வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஊரையே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல்லாம் அதுக்கு பின்னாடி பயங்கரமா இருக்கும். அதை எதிர்த்து இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு அரசியல் விஷயத்தை பேசக்கூடிய படமா வந்து இருந்துட்டு இருக்கும். இந்த படம் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து இவர் எதிர்க்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு சில்லறையை செதற விடலாம் அப்படின்ற மூமெண்ட்ல தான் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். இதே கதையில ரெண்டு படம் வந்திருக்கு. ரெண்டு படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தான். இந்த ரெண்டு படத்துல கதை மட்டும் இல்ல, டெக்னீஷியன்ஸுமே நிறைய ஒற்றுமைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. கேரக்டர்ஸ், அதுவும் அந்த படத்துக்கு இடையில வரக்கூடிய காதல் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன காதல்ல நம்மளும் இப்படி ஒரு காதலை பண்ணிட்டுப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோண வைக்கிற மாதிரியான காதலா இருந்திருக்கும். அந்த காதல் பாடல்களும் அப்படித்தான். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஒற்றுமையா இருந்திருக்கும். டெக்னிக்கலாவும் சரி, சவுண்ட்ஸாவும் சரி, லேண்ட்ஸ்கேப்பாவும் சரி, நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இதெல்லாம் கூட என்ன படம்னு சொல்லிட்டு இந்த ஒற்றுமைகளையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம்.